அவங்களோட ஐக்கியப்படுங்க. ஓகே, தே நாட் ஃப்ரம் ஏலியன்ஸ், தே நாட் ஏலியன்ஸ், தே அவர் பிரதர்ஸ், தே அவர் ஃபேமிலி. ஓகே ஓகே, பக்கத்தில் உட்காந்து என்னென்ன காரியங்கள் நீங்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியுமோ பகிர்ந்து கொள்ளுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். ஆகஸ்ட் வந்துட்டோம். சான்று நன்றி செலுத்துவோம் இந்த ஆகஸ்டில். ஸோ இந்த ஆகஸ்ட் நம்மளுடைய தேச மலேசியா பிறந்த நாள் 31. ஓகே, மலேசியா சிங்கப்பூர் பிறந்த நாள் 9. அதை மறக்க முடியாது நம்ம. ஓகே, நம்ம வந்து மாமா மச்சான். எங்க மாமியார் ஊர் சிங்கப்பூர், என் ஊர் மலேசியா. ஸோ இட்ஸ் வெரி வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் பீப்புள், வண்டர்ஃபுல் எவ்ரிவேர். பிகாஸ் ஆண்டவர் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக சிருஷ்டித்திருக்கிறார். மை டியர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நீங்களும் நானும் அடிக்கடிக்கு சொல்றது தான், ஏதோ எக்கு தப்பா வந்த மாட்டில் தேவன் நம்ம முன் குறித்து வச்சிருக்கிறார். We are known by God beforehand. உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது என்ன குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரியாது. முன்னதான் ஸ்கேன்லாம் வச்சு பார்க்குறாங்க, அவங்க முன்னதான் தெரியாது. அதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும், இது ஆம்பளை பிள்ளை தான், இது பொம்பளை பிள்ளை தான், இது எனக்கு வேணும், இது என்ன ஊழியத்துக்கு வேணும். ஆண்டவர் ஆல்ரெடி அப்பாயிண்டட் யூ நோ. அதனால இன்றைக்கு நம்ம விசேஷமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். யூ ஆர் நாட் accidentally come here, you are appointed. இந்த உலகத்தில் ட்ரில்லியன் ஆஃப் பீப்புள், பட் யூ ஆர் கண்கள், தேவனுடைய கண்கள் உண்மையில விடப்பட்டது. ஏன்னு சொல்றேன்னாக்கா, அபிராம் ஒருத்தர் இருந்தாரு. எத்தனை பேர் இருந்தாங்க, ஆனா அபிராம தான் ஆண்டவர் கூப்பிட்டார். ஆண்டவர் கூப்பிட்டார். ஆண்டவருக்கு தெரியாது, அவருக்கு தெரியாது. அதே போலதான் நம்மளும் அந்த ஒரு மனுஷன் வந்தார் வெளியே, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். So my dear brothers and sisters, today இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், ஆக்சுவலி படிக்க வேண்டியது நம்ம விட்டுட்டோம். ஸோ நம்ம வந்து baptism classes, we are teaching the baptism classes. ஸோ நம்ம முதல்ல பார்த்தோம் how to accept Jesus Christ, and also we talk about the Bible and we talk about the Jesus Christ. இது வந்து God the Father creator, Jesus the Savior, Holy Spirit fills his people. Holy Spirit fills his people. Okay, the gifts. இது ரொம்ப 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 பேர் குழந்தை போயிருப்பாங்க, ரொம்ப பேர் பாஸ்டர்ஸ் குழந்தை போயிருக்காங்க. வரங்கள், பரிசுத்த ஆவியின் வரங்கள். Then say to take the notes. You have a pencil, you have a pen, you need a pen, I have a pen. நோட்ஸ் எடுத்துக்கங்க. அவனுடைய செக் ஏன் இது சொல்கிறேன்னாக்கா, வருங்காலத்தில் நீங்கள் படித்து கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். ரொம்ப பேருக்கு எனக்கு வரங்கள் உண்டா, எனக்கு என்ன வரம் இருக்கு தெரியல, எனக்கு புரியல, நான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டனா, பரிசுத்த ஆவியால் எனக்குள்ள இருக்கிறாரா? வெரி கன்ஃபியூசிங் பட் தி ஹோலி ஸ்பிரிட். ஏனென்றால் தேவ ஆவியானவர் அவங்க மேல் வரும்பொழுது அவங்க அணிபாசியில் பேசுகிறாங்கன்னு இருந்தது. இப்போ அவங்க ஆவி வரா கட்டி நான் அணிபாசை பேசலை, அப்போ பரிசுத்த ஆவி உள்ள இல்லையா? இஸ் ஒன் question marks, right? Many of them confused. Okay, many of them pastors, even the big pastors call, oh, பரிசுத்த ஆவியில் இந்த தலைப்பட்ட அமைச்சு. Okay, today come to clarity in your mind, in your spirit, in your heart. In your heartbeat, you must not today. Okay, இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன, நீங்கள் ஊழியத்தில் அடங்க போகிறீங்க, ஊழியத்தை செய்ய போகிறீங்க, தெரிஞ்சு செய்யணும் ஊழியத்தை. ஓகே, ஆல்ரைட். நீங்கள் ஒரு டிராவலிங் பண்ணுறீங்க, காணி ஓட்டுறீங்க, உங்களுடைய காணி எந்த கேரில் ஓடுது உங்களுக்கு தெரியணும். ஓகே, இல்லாட்டினாக்க நம்ம எல்லாரும் சரியாக மாட்ட தெரியாது, இங்கே மாட்டிக்குவோம். ஓகே,
மேட்டில் ஏறு காடி, நீங்கள் அஞ்சாவது ஏற போன எனக்கு காடி ஏறாது. அது லோவோ கியரை போட்டால் தான் அது ஏறும். அது பவர் தேவை. மெயின் ரோட்டில் போகிறீங்க, லோவோ கியரை போட்டு ஓடுறீங்கன்னாக்கா 110 120 போவாது. அது முக்கும். லோவோ கியரை போட்டிங்கனாக்கா அதுக்கு ஸ்பீட் பத்தல. ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். See today. So gifts, most of us confused about spiritual gifts. Okay, உங்களுக்கு நான் பார்க்க போறோம். அப்படியா? Some not sure as Holy Spirit. Gifts means willingly give, not give begging. இந்த வார்த்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். தமிழ் வரங்கள்னு போட்டிருக்கு. ரைட்? தமிழ் யார் இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கீங்க? Who are reading English Bibles? ஓகே ஓகே, வரங்கள்னு போட்டிருக்கோம். ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் கிஃப்ட்ஸ்னு போட்டிருக்கோம். ரைட் ரைட். இப்போ கொண்டு படிக்கணும் நம்ம கூட. ஓகே, ஸோ மதர் கேன் ரீட். செல்வி கேன் ரீடா? இல்லை இங்கிலீஷ் பைபிள் தமிழ் படிப்பீங்க. என்ன பைபிள் வச்சிருக்கீங்க? ஓகே, இந்த கிஃப்ட்ஸுக்கும் வரங்களுக்கும் டிஃப்ரெண்ட். வி அண்டர்ஸ்டாண்டிங் டிஃப்ரெண்ட். ஏன்னா தமிழ் பைபிளில் வரங்கள் போட்டிருக்கிறதுனால வி திங்க் இட் இஸ் அ கிஃப்ட்னா என்ன? கிஃப்ட்னா என்ன? வாட்ஸ் த மீனிங் ஆஃப் கிஃப்ட்? த ரூட் வேர்ட். அந்த கிஃப்ட் தான் அந்த கிரேக்க மொழியில் இருக்கிற இந்த ரூட் வேர்ட்டுக்கும் சரியாக அவங்க மொழிபெயர்த்திருக்கிறாங்க. கிஃப்ட் என்ன? கிஃப்ட்னாக்கா மை கிறிஸ்துமஸ் கிஃப்ட் கேட்போம் தானே? கிஃப்ட்னாக்க என்னது? என்னுடைய கிறிஸ்துமஸ் பரிசு. ஆண்டவர் நம்மளுக்கு எல்லோருக்கும் பரிசு கொடுத்து பார்க்க போறோம். பரிசு. அப்போ பரிசுனாக்கா நேற்று ஒரு பேபி ஒரு பையனுக்கு வந்து பர்த்டே அவங்க பரிசு கொடுத்தாங்க. அவங்க கேட்டுருக்க மாட்டான், எனக்கு இந்த பரிசு தான் வேணும், இந்த பரிசு தான் வேணும். என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு என்ன தோணுச்சோ அப்படிதான் கொடுத்தாங்க. அப்படித்தானே? whatever, not the child, whatever they like. அதே போல ஆண்டவர் பரிசை, அந்த வரங்கள் என்ற பரிசை is giving us. So it's not கொடுங்க 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 கொடுங்க. That means that begging, you know, to beg. Okay, இன்னும் நான் பார்க்க போறேன். இன்னும் இந்த பேக் வாங்கினாக்கா. All right, come. There's a 4 categories. 4 குழுக்கள் இருக்காங்க இதில், இந்த வரங்களில், இந்த கிஃப்டில் 4 குழுக்களா. டேக் நோட் அகைன். இந்த 4 பார்க்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். There are 4 categories. 1, all the believers, எல்லோரும், எல்லா விசுவாசிகளுக்கும் இந்த கிஃப்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பரிசு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா வரங்களாக நம்மளுக்கு என்ன அங்கே போவோம். என்ன வரும்? பேர் சொல்லி பழனியால் கூப்பிட்டு அவங்களுக்கு கிஃப்ட் மீன்ஸ் பரிசு. நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பரிசு. ஓகே, 1 எல்லாருக்கும் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டாங்க, அவங்களுக்கு பரிசு இருக்கு. ஏற்றுக்கொண்டாத முன்னுக்கு அவங்ககிட்ட அந்த பரிசு இருக்கு, அவங்களுக்கு தெரியல. ஓகே, இன்னொன்று மெச்சூர்ட் கிறிஸ்டியன்ஸ். ரொம்ப நாள் சர்ச்சில் இருக்கிறாங்க, பைபிளெலாம் படித்து நல்லா கவுன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான கிஃப்ட். இன்னொன்று வந்து லீடர்ஷிப், தலைமைத்துவத்தில் உள்ளவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தலைமைத்துவத்தில் லீடர்ஸ், you have the gifts. It's different from the gifts of others. Okay, இதை நல்லா நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். லீடர்ஸ் இந்த பொசிஷன் ஃப்ரண்ட் லைன். அடுத்ததாக யூனிவர்சல் சர்ச். யூனிவர்சல் சர்ச்னாக்க சர்வ லோக திருச்சபை. மணவாட்டி மணவாளன். யார் மணவாட்டி? நம்ம எல்லா சபைகளும் சேர்ந்து. சில சமயத்தில் சின்ன பிள்ளைத்தனமா என்ன செய்வாங்கனாக்கா, அந்த காலத்து பழம் தான் எனக்கு பிடிக்கும், சோப்பு கலரு, இல்லை பச்சை காட்டு பழம் தான் எனக்கு பிடிக்கும், இல்லை மஞ்சள் காட்டு பழம். இந்த மாதிரி நான் பப்டிஸ்டு, நான் வந்து பெந்தகோஸ்து, நான் வந்து ஏஜி, நான் வந்து பிஜி. இட் இஸ் லைக் a childish. Whatever you are, the universal church, we are one in the body.
ஒரு கிறிஸ்தவன் தப்பு பண்ணா என்ன சொல்லுவாங்க, வாங்க கிறிஸ்தவனா இப்படி தாங்க, அதனால ஒத்து மொத்தம் அடிக்கிறாங்க தானே. இப்போ நம்ம எல்லோரும் அந்த யூனிவர்சல் சர்ச்சில் கலந்துருக்கிறோம். ஏசு வரையில் தீஸ் யூனிவர்சல் சர்ச் டேக்கணும். நம்ம பிரிஞ்சு தனியாக நிற்க முடியாது. ஐயா அமெரிக்காக்காரனாக இருக்கட்டும், கற்பனாக இருக்கட்டும், வெள்ளையனாக இருக்கட்டும், மஞ்சளாக இருக்கட்டும், all of them இந்த யூனிவர்சல் சர்ச். இதுக்கு ஒரு கிஃப்ட்ஸ் இருக்கு, பரிசு இருக்கு, வரங்கள் இருக்கு. வரங்களை இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் இன்னும் வரங்களுக்கும் பரிசு தெரியுது. வரங்கள் இஸ் பரிசு. ஓகே, கிஃப்ட் முதலாவது all believers first category take note, எழுதுங்க. எல்லா விசுவாசிகளுக்கும் இந்த பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. Amen. So keep on asking, is begging. Two things you need to know. They don't understand about us. They don't understand about the gift. புரியல, உங்களுக்கு புரியல. இந்த gift இப்ப சொன்னல, வரங்கள் இப்பதான் தெரியுது. வரங்கள்னா பரிசா? ஓகே. இன்னொன்னு ignorant. இத்தனை வருஷமாக இவ்வளவு காலமாக ஏன் இந்த பேப்டிசம் கிளாஸ்ல ஹைலைட் நான் சொல்றேன் வந்து இன்னொரு பேப்டிசம் கிளாஸ்ல இன்னும் படிச்சு கொடுத்து இப்போ கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கு. அப்படின்னா இருக்கு. ஓகே. ஏன்னா இப்போ புது காரியங்கள் நம்ம பார்க்குறோம், புது காரியங்கள் நம்ம படிச்சுக்கிறோம். ஆனால் இந்த பைபிள் உள்ள காரியம் தான் படிச்சு கொடுக்கறதுக்கு இந்த வசதியெல்லாம் இப்போ இல்லை, பேப்பர் தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ அதனால எவ்ரிபடி தயவு செய்து இந்த வசனத்தை வாசிக்கல. இனிமையா 1ஆவது அதிகாரம் 5வது வசனம் ரொம்ப சூப்பரான வசனம். வாசிக்க டக்குன்னு எடுத்து வாசிக்க, தமிழை வாசிக்கலாம், இங்கிலீஷில் வாசிக்கலாம். எங்க ஹரிணி? ஹரிணியா? ஹரிணி ஸ்பீக்கிங். கம் பேபி, கம், யூ ஆர் பிரிட்டி டுடே. ரீடிங். உங்க யார் வேணா வாசிக்கலாம், புதுசு பழைய இல்லை, எல்லாரும் நம்ம ஒரு சேர்த்து சொல்லுவாங்க. ஓகே, தமிழை வாசிக்க, இங்கிலீஷ்ல வாசிக்க. என்னது? Before I formed you in the womb, I knew you. என்ன அப்படி என்னது? உன்னை உருவாக்கும் முன்னே, உண்டாக்கும் முன்னே உன்னை நான் தாயின் கருவிலே அறிந்திருக்கிறேன். அப்புறம் அப்புறம் சுத்தப்படுத்திருக்கிறேன், சுத்திகரித்திருக்கிறேன். எதுக்கு? எத்தனை பேருக்கு வேலை இல்லாம இருக்கீங்க? எத்தனை பேர் வேலை இல்லாம இருக்கிறீங்க? உனக்கு நான் சேர்த்து சில பேர் 2 பேர் வேலை இல்லை. But you appointed in the God's kingdom. You and me appointed. தமிழ் படிங்க. நான் உன்னை உட்காருங்க. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே அறிந்தே, நீ கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது வெளிப்படும் முன்னே, தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே, வெளிப்பட்ட முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை தீர்க்க தரிசக அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன், கட்டளையிட்டேன், அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன். That means நீங்க வயிற்றுல இருக்கும் பொழுதே சொன்னல, தேவனுடைய கண்கள் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்துருக்கு. ஜெர்மியா பார்த்தாரு, ஜெர்மியா சொல்றாரு, இங்க ஜெர்மியா ஒருத்தருக்காரு, ஜெர்மியா தப்ப முடியாது. தாயின் கருவில் இருக்கும் பொழுதே உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன், உன்னை சுத்திகரிச்சுட்டேன், என் ஊழியத்துக்காக நீதான். My brothers, my sisters, இப்பெல்லாம் நம்ம ஒப்பு கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. என்னுடைய காலத்தில் if any boy they have any boy ஆண்டவரே எனக்கு ஒரு மகன் பிறந்தா நான் இவனை ஊழியத்திற்கு ஒப்பு கொடுப்பேன்.
சொல்லியிருக்குமா? தாயை, தகப்பனை, மகன் மட்டும் இல்லை, அது மகனாகவும் இருக்கலாம். ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? இப்போ உங்க மகன் இல்லை உங்க மகன் மகள் உங்க பக்கத்தில் இருந்தா கையை வச்சு அதை சொல்லுங்க. பட் கிட்டலாம் இருந்தா அவனுக்காக சொல்லுங்க, ஆண்டவரே இந்த கண்ணு என் கருவை கண்டிருக்கிறது. ஆமாண்டவரே ஒப்பு கொடுத்துருங்க. நிச்சயமாக எங்க போனாலும் கொண்டு வருவீங்கப்பா, கொண்டு வருவீங்கப்பா. அந்த தகப்பன் ஏங்குகிறான், என் இளையகுமாரன் வருமானு ஏங்கி கொண்டு இருக்கிறான். அல்லவா ஆண்டவரே நன்றி சொல்லுகிறேன். இன்னைக்கு என்னோடு பேசுறீங்கப்பா. Praise the Lord. Hallelujah. Hallelujah. All the believers, you are appointed for a ministry. ஒரு ஊழியத்திற்காக ஆண்டவர் உங்களை எல்லோரையும் ஒவ்வொருவரையும் குறிச்சிருக்காரு. ஓகே, அங்க பார்ப்போம். ஸோ இங்க முதல்ல 7 வரங்கள் இருக்கிறது. இல்லை இந்த ரோமர் பசங்க இதை நீங்க மார்க் பண்ணிக்கிங்க, எழுதிங்க. நான் சொன்னல எல்லா விசுவாசிகளுக்கும் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு 7 கிஃப்ட், 7 பரிசு இருக்கு. ஓகே, இதில் எந்த பரிசு நம்மளோட பார்ப்போம். 6வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 12:6. Book of Romans, New Testament now, not only the New Testament. Having gifts that differ according to grace. Yes, dear, I can hear you properly. சத்தம் ஆம்பளை மாதிரி. Having gifts that differ according to the grace given to us, let's use them. If prophecy, ஓகே ஓகே, அடுத்து தமிழ். ஓகேவா? தேங்க்யூ. ப்ராப்பசி. ஓகே, நம்ம தமிழ் படிப்போம், இங்கிலீஷ் பண்ணி சேர்ந்து. நத்திங் ராங், யூ ஹேவ் டு ரீட். ஓகே, தமிழ் படிங்க. நமக்கு அருளப்பட்ட என்ன போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? Is it this book written by Paul? Paul அப்போஸ்தலர் எழுதுறாரு. என்னது? எனக்கு அருளப்பட்டதில்ல, உங்களுக்கு அருளப்பட்டதில்ல, நமக்கு அருளப்பட்ட. இட்ஸ் a plural, பன்மை, ஒருமை இல்லைங்க, பன்மை. ரைட் இன் தமிழ், ரைட் நான் ஐ மஸ்ட் சோ குட் இன் தமிழ். அப்ப நமக்கு அருளப்பட்ட என்ன அருளப்பட்டது? கிருபையின்படியே நம்ம வெவ்வேறான வரங்கள். என்னது? பரிசுகள். வரங்கள் என்னது? பரிசுகள். ஓகே, வெவ்வேறுக்கு வெவ்வேறான பரிசுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன பரிசு? தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்ற. இங்க நடக்கட்டுங்க. தீர்க்க தரிசனம்னாக்கா I have some other things come to the purpose. என்ன சொல்லுவோம்? தீர்க்க தரிசனம்னாக்கா எனக்கு இந்த முனியம்மா, எனக்கு இந்த முனியம்மா உனக்கு வைத்த வழியா இருக்க முடியுமா? எவ்வளவு கேட்க. இது பரிசு. He tell you this is a prophecy. Is a word of God. Word of God. So later போட்டுங்க பாருங்க. Okay, not calling by names. Later we see. இப்போ கேட்டகரி இருக்குல்ல, இப்போ ஒரு ஆறு கேட்டகரி தான் பார்த்துருக்கிறோம். That's why இந்த இதை நீங்கள் அட்டென்ட் பண்ணீங்கன்னாக்கா really super. You know what you are doing. Okay, படிங்கம்மா. ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் இருங்க. இந்த ப்ராப்பர்சி இங்க வந்து கிறிஸ்மத்தா, கிரீக் மொழியில கிறிஸ்மத்தா என்று சொல்லப்படும். இந்த கிறிஸ்மத்தான்றது ப்ராப்பர்சி ஹியர் இஸ் பிரேசிங், தேவனை துதிக்கிறது.
எல்லாம் தேவனை துதிக்கிறாங்களா? இந்த தேவனை துதிக்கிறதுக்கு சில பேர் எல்லாரும் துதிச்சாக்கா, சில பேர் இந்த பாட்டு படிச்சாக்கா, என் மாதிரி படிச்சதுல பாவங்களை மன்னிக்க ஏண்டா இவன் போய் இந்த பாட்டை படித்தான். இந்த பொண்ணு அவனை அழகாக படிச்சிச்சு, மென்மையாக படிச்சிச்சு, ஸ்வீட்டாக இருந்துச்சு. அந்த மாதிரி சில பேருக்கு இந்த பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு, துதிக்கிற பரிசு. ஓகே, அதுக்காக நீங்க துதிக்க கூடாதுன்னு சொல்லல. யூ கேன் பிரேஸ், யூ கேன் ப்ரொஃபஸை, யூ கேன் வர்ஷிப் தி லார்ட். இனியும் இப்போ இங்கே துதிக்கும் போது அவங்க துதிக்கும் போது சகோதரர் எல்லாரும் சேர்ந்து அவங்களோட சேர்ந்து நம்ம அப்படியே நீ மறந்து பரமா இல்லையா, இருக்கா இல்லையா? ஸோ தேட்ஸ் த ப்ராப்பர்ட்டி கிவன், இஸ் கிவன் பரிசு. வரங்கள் பரிசு பண்ணால் அவங்களுக்கு வரணும். ஓகே, முதல்ல அவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி இஸ் த பரிசு. ஓகே, அடுத்தது 1 நாளாகமம் 25:1. David and the chiefs of the service also set apart for tell here. Reading. David and the chiefs. David and the chiefs. Chief. Chiefs. You need pressure. The one chief. Chief. Press. Bite your lips. Chief. Chiefs. Yes. Of the service. Of the service. Okay. Also set apart for the service the sons of Asaph and of Heman and of Jeduthun who prophesied with lyres. Prophecies. With lyres. With harps. With lyres. With harps. And with cymbals. And the cymbals. Okay, தமிழாசி கேட்போம். தமிழ் விளங்கணும் கொடுக்கு. ஓகே, இன்னைக்கு இங்கிலீஷ். ஓகே, சிம்பிள்னாக்கா நத்திங். அது சிம்பிள்னாக்கா அந்த தம்பரி அடிக்கிறீங்களே. தேங்க்யூ வா. ஓகே, மேலும் சுரமண்டலம் என்னது? ஒரு அடிச்சார் ஐயா, ட்ரம் அடிச்சார் ஐயா. சுரமண்டலத்தில் வாசிக்கிறாங்களா? அப்போ சுரமண்டலம் வாசிக்கிறீங்க என்னது சொல்ல முடியுமா? ஓகே, சுரமண்டலம் தப்புருளாலும் கைத்தாளம் வர ஒரு கிஃப்ட். சில பேர் கைத்தாளம் தட்டுவாங்க பாரு, இவங்க ரொம்ப படிப்பாங்க, அவங்க தட்டுவாங்க, பின்னால் இருக்கிற ஏண்டா இவங்க தட்டுறான்னு இருக்கும். நான் அப்படி தாங்க தட்டுவேன். என் பாட்டு படிக்க தெரியாது. என் மனைவி சொல்லுவாங்க, நீ கையை தட்டாதியா, பாட்டு ஒரு பக்கம் போகுது, நீ உங்க தட்டுற, நான் எங்கேயா பாட்டு. ஏன்னா பக்கத்தில் எப்படி சொல்ல முன்னாடி பக்கம்லாம் நிற்கணும், அவன் ஓட முடியல. ஸோ கை தட்டுறதும் ஒரு பரிசு, ஒரு வரம். வரமா? ஓகே, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் யாரு? ஆசாப், ஏமான், எகிப்து நீங்க பார்ப்பீங்க. இங்க பேக்கப் சிங்கர்ஸ், லீட் சிங்கர்ஸ், கம்பெனி வாசிக்கிறவங்க, ட்ரம் அடிக்கிறவங்க, கீதா அடிக்கிறவங்க, கீபோர்ட் அடிக்கிறவங்க, இதெல்லாம் ஒரு worship. worship கிஃப்ட் இல்லை, கை தட்டிக்கல, கை தட்டினால அப்போ நம்மளுக்கு நான் வரம் இருக்குல்ல. all of us. ஸோ பழைய ஏற்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, அந்த worship டீமில் worship team, they worship the Lord. Okay, that's why worship team, remember worship team, please take note. இங்கே ஏனோ தானா நீங்கள் படிக்கக்கூடாது. இது ஒரு வரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. That's why maybe it's possible. வறுப்படுத்தி கட்டாயப்படுத்தி உபவாசம் எடுத்து படிக்கலாம். Take a fasting and prayer. நீ பாட்டு நடத்துறீங்க
நீங்க பேக்கப் சிங்கஸா இருக்கீங்க. நான் அங்கிருந்து பாட்டு படிக்கிறேன் இல்லையோ, I come and fast and pray. I want to the பரிசுத்த anointing. அப்படி யாரு? All the new believers, musicians, worshippers, எல்லாருக்கும் இந்த வரம் ஆண்டவர் வந்து ஓரம் வச்சுன்னு எல்லாருக்கும் பரிசு கொடுக்கு, எல்லாருக்கும் கிஃப்ட்ஸ் இருக்கு. ஸோ இனிமேல் உங்களுக்கு பரிசுத்தாவி இல்லை, உங்களுக்கு வரங்கள் இல்லை, அவர்கள் பரிசுத்தாவை பெற்று தலை கொடுத்தா சின்ன பிடிச்சி ஆட்டி கீழே தள்ளி கீழே உருவாக தள்ளி விட்டுருவாங்க. டோன்ட் கோ ஓகே. ப்ரே பண்ணுறாங்க. மேபி சம் ஆஃப் தட் கிளாஸ் நான் ப்ரே பண்ணும்போது சில பேர் கொடுத்துருக்க, சில கொடுக்க மாட்டாங்க. சில பேர் இட் இஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட். இதை வரங்கள் சொல்லிட்டு பரிசுத்தாவை பரிசு சொல்லிட்டு யூ நோ நீட் டு வரி அபௌட் தட். The Lord is with you. எப்போ இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுமே 3 in 1, 1 in 3. பரிசுத்தாவி, பிதா, குமாரன், பரிசுத்தாவின் கொள்வார்கள். Okay, so the musicians are okay. All the new believers are prophesies. Okay. இந்த ரெண்டு வார்த்தை பயப்பாங்க. வரங்கள், வரம், ஒருமை, பன்மை. The prophecy and prophecies different. இங்க போட்டிருக்க துதிக்க காணி தரிசிக்க துதிக்க தத்திக்கோ தீர்க்க தரிசனங்கள் தீர்க்க தரிசி ஓகே. தீர்க்க தரிசனங்கள் என்ன பார்ப்போம். the root word prophecy give word. இப்போ நம்ம கூட பேசுறதுனால உங்களோட பேசுறதுனால இது தீர்க்க தரிசன வார்த்தை. It's not true. உங்கள் பிள்ளைங்க எனக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்களா? நான் புள்ளியை கொடுத்துருக்கேன், புள்ளிக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன். ஆண்டு நலப்படுத்துறேன். நீங்கள் மறந்துருக்கலாம், நான் மறந்துருக்கலாம். ரிமைண்டா என்னென்றால் வேதத்தில் உன் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே உன்னை அப்பாயிண்ட் பண்ணிட்டோம்ப்பா. யூ நாட் அ ஜாப்லெஸ். யாரும் சொல்லக்கூடாது கிறிஸ்துவ மகனே, மகளே, கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், யூ ஆர் நாட் ரிட்டையர்ட். நீங்கள் ரிட்டையர் பண்ணல இன்னும். என்ன கேட்டாங்க பாஸ்டர், நீங்கள் ஒன்றும் ரிட்டையர், அது ரிட்டையர் கொடுக்கல எனக்கு. நோ ரிட்டையர்மெண்ட். ஓகே. உலகத்தானது ரிட்டையர்மெண்ட் தேவை. ஏன்னா வயசு பார்ப்பான், உங்கள் ஹெல்த்தை பார்ப்பான், உங்களுடைய என்னது பெர்ஃபார்மன்ஸை பார்ப்பான். Are you not fit? But God says you are fit for my ministry. Who are you to tell me? நான் ஃபிட்டா? பரிசுத்த ஆவியானவர் இனிமேல் வரும்போது நான் பலனடைந்து I will strengthen. Take this in your mind, brothers and sisters. This psychologically you மறந்துக்கிறதுக்காக நம்ம கோவிட் வந்து மாற்றினான்னு பாரு, ஏமாத்தினான்னு ஒரு வாட்டி இருக்கோ இல்லையோ போடுற ஊசியாங்க ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. போட்டுதான் ஆகணும். அந்தி கிறிஸ்துவன் அவங்க நம்ம பணம் பண்ணிட்டோம். ஓகே, இங்க வருவோம். இன்னொன்று என்ன? ப்ராப்பசிஸ் கிவ்ஸ் ஆஃப் பிரேசிங். நம்ம பார்த்தோமே இந்த ப்ராப்பசிஸ் எங்க 1வது நாள் ஆரம்பத்தில் 25:1 அங்க தீர்க்க தரிசி. இதை நல்லா மார்க் பண்ணிக்கோங்க, நல்லா ஏற்றிக்கங்க மண்டையில. தீர்க்க தரிசி, தீர்க்க தரிசனங்கள். அப்படின்னாக்கா தீர்க்க தரிசனங்கள் நீங்க துதிக்கிறீங்க, நம்ம பிரேஸ் பண்றோம், நம்ம ஆண்டவரை துதிக்கிறது. தீர்க்க தரிசி வேதத்தை, வார்த்தையை நம்ம படிக்கும்போது நம்ம வார்த்தை நம்மளுக்கு பேசும். அதுக்கு தான் இந்த வார்த்தையை படிங்க. யாரோ வந்து உங்களுக்கு தீர்க்க தரிசி சொல்ல வேண்டிய அவசியமே. ஆண்டவர் சொல்றாரு, ஏய் உன்னை வாழாக்காம தலையாக்குண்டா. யாரோ எங்கிறதோ. The Bible says you read the word. இருக்கா இல்லையா?
இருக்கா இல்லையா? இது சொல்றதுக்காக நம்ம அமெரிக்காவில இருந்து ஒரு பிரசங்கர் கொண்டு வந்து சொல்லணுமா? அதை கை வச்சு ஒரு ஆண்டு கீழே தள்ளி விட்டு சொல்லணுமா? No. But we want the men of God. We respect them. They bring the word of God. சில காரியங்கள் இப்போ நான் படிக்கும்போது, இந்த காரியங்களை படிக்கும்போது சில காரியங்கள் தெரியல. இத்தனை வருஷமா, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா ஊழி செய்வேன். ஓகே, 35 வருஷமா ஊழி செய்து சில புதிய காரியங்கள் இந்த வேதத்தில் நான் இன்னும் கற்றுக்கிறேன். அதான் சொன்னேன், இப்போ நான் புக் ஆஃப் மார்க் படிக்கிறேன். புக் ஆஃப் மார்க் 13வது அதிகாரத்தை படிக்கிறேன். The new things the Lord is teaching every day. So, brother, prophecy, word. Prophecies, worshiping. Okay? இது குறித்து கேளுங்க, மனசில் வச்சிருக்காதீங்க. Prophet is speaking the word. Prophets, worshippers, enlightenment, worshippers. நான் சொன்னேன்ல, ஃபாதர் பெர்க்மன் பார்த்தீங்களா? பெர்க்மன் இஸ் a special man. நம்ம பாடல்ல அந்த பெர்க்மனோட பாட்டு அநேகருக்கு தெரியும் கிறிஸ்தவங்களுக்கு. ரைட்? அவரு ஒரு வசனத்தை படிச்சாங்க, அந்த வசனத்துல இருந்தே பாட்டு எழுதுவாரு. ரைட்? So you have that kind of a gift. ஒரு வசனத்தை படிக்கும்போது சும்மா இங்கோ சும்மா வந்து இந்த லிரிக்ஸ் எழுதுவானுங்க இந்த படத்துலலாம். இவரு வெரி வெரி கிஃப்டட் மேன். வார்த்தை படிக்கும்போது அது இருக்க தான் கருவில் சுமந்து வந்தவரே நன்றியோடு உண்மை நான் துதிக்கின்றேன் ஐயா. எங்க அந்த பாட்டு என்ன பாட்டு தெரியுமையா? அந்த வார்த்தை அவருடைய பாடாக படிப்பார். சில பேருக்கு அந்த வர்ணனை சொல்லுவாங்க, இயற்கையாகவே அவங்களுக்குள்ள இருக்கிறது. நேச்சுரலி யூ கேன் எம்பசைஸ். சில பேர் லிரிக்ஸ் எழுதுவாங்க, சில பேர் பாட்டு படிப்பாங்க. நீங்க எழுத முடியுமா? அப்படி எழுதுறவங்க எழுதுங்க, நம்ம படிப்போம். சில பேர் மியூசிக் போடுவாங்க. அந்த மாதிரி நீங்க ஏழாம மாதிரி பாடலாட்டி பரவாயில்ல, பணத்துக்காக மாரடிக்கிறாங்க. நீங்க பரிசுத்த தேவனுக்காக, ஆத்மாவுக்காக, ஆண்டவருக்காக நீங்க படிக்கிறீங்க. யூ ஆர் பியாண்ட். நாம என்ன சொல்ற தெரியுமா? உங்களுக்கு கடைசி ஆசை என்ன இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில? அது ஒரு இயேசு மறுபடியும் வரப்போற சொன்னார்ல, அவர் பார்க்கணும். ஸோ அம்மானவர்களே, you have the gift. புரிஞ்சுக்கிட்டா? கிஃப்ட் என்னது? கிஃப்ட் என்ன? பகல் வந்து சொல்லு. கிஃப்ட் என்னது? சித்ரா, கிஃப்ட் என்னது? பரிசு. இதை கொடுக்கணுமா? ஓகே, பரிசு ஆண்டவர்கள் கொடுத்துருக்காரு. நமக்கு எல்லோருக்கும் பரிசு கொடுத்துருக்காரு. பிடிச்சிருவோம். ஓகே, சேவிங் கிஃப்ட்ஸ். அதில் சேவிங் கிஃப்ட்ஸ் இருக்கா? எங்கே? ரோபோட்டில் ப்ராப்பர்சிஸ். திருப்பி ரோமனுக்கு போயிடுவோம். ரோமன் 12ல டீச்சிங் ப்ராப்பர்சிஸ் இருந்துச்சா? முதல்ல படிச்சீங்க. ஓகே, என்ன அதிகாரம் படிக்கிறோம் இப்போ? ரோமன்ஸ் 12. ஓகே, ரோமன்ஸ் 12:6. ரோமன்ஸ் 6. ரோமன்ஸ் 12:6. ஓகே, ரோமர் 12:6 வசனம். வேற படிங்க. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் நான் கொடுக்கிறவையா நம்மை தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வார்த்தை. ஓகே, தீர்க்கதரிசனம் பார்த்துட்டோம். அடுத்தது பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்லக்கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறது. ஓகே, போதிக்கிறவன் டீச்சிங். போதிக்கிறதுலையும் ஓகே, போதிக்கிறது வந்துச்சு. இது இருக்கா? சர்விங் அதர்ஸ், ஹெல்ப் அதர்ஸ். தமிழ் இருக்கா? யூ ஹேவ் a service there? If it's serving, then serve.
serve இதற்காக ஆரம்பிச்சுக்கலாம். உதவி செய்பவர்கள் சபையில உதவி செய்பவர்கள் இருக்கிறாங்க. அது ஒரு மரம். சில பேருக்கு ஆட்டோமேட்டிக்கா இதை உதவி செய்யற வரம் இருக்கு. சில பேர் வருவாங்க, சில பேருக்கு அந்த நாட்கள் எடுக்க முடியாது, சில பேருக்கு தூக்க முடியாது. இங்க ஓடி போய் அந்த பேக்கை தூக்குவாங்க. யாரும் சொல்ல வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக ஓடி வச்சுட்டு வந்துடுவாங்க. படி நடக்க முடியல, கை தாங்களா தள்ளி விட்டுக்கூடாது, உதவி செய்யணும். உபத்திரம் செய்யாத, உதவி செய்யும். பனி 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 இந்த மடல்ல பனி வரும். ஓகே, ஓகே. அடுத்தது என்ன இருக்கு? டீச்சிங் இருக்கா? சொல்லுங்க. உபதேசம் இருக்காங்க. போதிக்கிறவர்கள் இது போதிக்கிறவனாக்கா I put here teaching children. Teaching children is not ordinary, it's a gift. எல்லாரும் வந்து இந்த வரங்கள் இல்லை. ஆனால் சில பேருக்கு இந்த வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. சில பேர் இந்த பிள்ளைங்களை விட்டு ராட்சசி வந்துச்சு. Hey, don't do that. நம்ம கூட பார்த்துருக்கேன். It's God's creation, yeah. God creation அம்மா. அப்ப யாரை நீங்க நிந்திக்கிறீங்க? ஆண்டவரை நிந்திக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு சனியா கொடுத்துருக்காரு. ஆண்டவர் உங்களுக்கு ராட்சசியை கூட, அப்ப நீ ஒரு ராட்சசி, அது ராட்சசி போடுறது. அவள்தான் look at it. நீங்க உங்க பிள்ளைங்களை அணைச்சிருக்கீங்களா? Did you harm your children? அணைச்சிருக்கீங்களா? வேடி ஏன் காசு கொடுத்தவங்க ரொம்ப பிள்ளைங்க நம்மளை அடிக்க மாட்டேங்கிறது கண்டுபிடிக்கிறது. பேரண்ட்ஸ், சில்ட்ரன்ஸ், husband and wife, hug the children. அவன் நொந்து இப்போ ஸ்கூலில் போயிட்டு மூணா வராங்க, பேரண்ட வராங்க. வந்தவன் என்ன செய்வான்? பெரிய வேலை செஞ்சுட்டு கிழிச்சிட்ட ஓடி சாப்பிடு. Don't do that. Just give the boy a hug. நீ ஹக்கு கொடுக்க நம்பி வேற ஒருத்தி வெளியே ஹக்கு கொடுத்தான். தாயே, தகப்பனே, கண்டுபிடிச்சா அழுவாரு. நீ கண்டுபிடிக்கல, வேறவன் கண்டுபிடிச்சான். வேற ஒருத்தி கண்டுபிடிச்சிட்டான். Because we need to show that அவங்களோட ஹக் தேவை. I'm talking this psychologically. கூட சொன்னேன். 10 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க சிங்கப்பூர்ல. Because they cannot take the pressure, work pressure, school pressure, exam pressure, siblings pressure, peer pressure. ஸ்கூல்ல போலீஸ் இருக்காங்க தெரியுங்க உங்களுக்கு. வெளியே வந்து சொல்ல மாட்டாங்க, அம்மா அப்பாட்ட சொல்ல மாட்டாங்க. நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போது நாங்கள் மொழி பண்ணுவோம். ஏன்னா எஸ்டேட் டீம்ல நாங்கள் இருக்கேன். டோன்ட் டு தட். பிள்ளைங்க நான் செய்ய வராங்க. இல்லை நீங்கள் ஒரு நாளைக்கு கமுக்குன்னு போயிட்டு அந்த பிள்ளைங்க லஞ்ச் கொடுக்கும்போது பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும். ஒரு வாட்டி பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும். ஜஸ்ட் கோ, தே வாண்ட். அப்போ அவங்களுக்கு தெரியும், பூலி பண்ணுறதுக்கு தெரியும். அவங்க அம்மா அப்பெல்லாம் வராங்க, செக் பண்ணுறாங்க.
அதுக்காக உங்களுக்கு போய் கண்காணிக்கிறாங்க, உங்களுக்கு வந்து சந்தேகப்படுறாங்க, ஏமா வரீங்க இல்லை. We want to care. இனிமேலாச்சும் போயிட்டு அப்பா இருந்தா அப்பா, அம்மா இருந்தா அம்மா, just hug them, say that I love you. சொல்லுவோமா ஐ லவ் யூ சொல்லுவோமா? உன் பிள்ளைகிட்ட ஐ லவ் யூ சொல்ல போறீங்க, வேற எவனாச்சும் சொன்னாங்க ஐ லவ் யூ சொல்லிட்டாங்க. இந்த 3 வார்த்தை சொல்றது ஏன் கஷ்டம்? சொல்ல மாட்டாங்க. நம்ம தமிழ் சொல்ல கெட்ட வார்த்தை, ஆனா அவங்க பார்ப்பாங்க விடிய உட்கார்ந்த. அவன் வெளியூர்ல சொல்லுவான், ஏய் நீ ரொம்ப அழகா இருக்கிற. நீ சொல்ல மாட்டேன் உன் பிள்ளைய சொல்லணும். நீங்க எல்லாருமே அழகா இருக்க மாட்டீங்க, நம்ம எல்லாரும் அழகா இருக்கணும். ஓகே, இங்கே ஜம்ப் பண்ண போறதுக்கு சரி. இந்த டீச்சிங் நியூ பிலீவர்ஸ், இது சில பேருக்கு முன்னுக்கு வந்து பிரசங்கம் பண்ண சொன்னா அவங்களால முடியாது, படிச்சு கொடுக்க சொன்ன முடியாது. ஓகே, ஸோ சில பேருக்கு வரும், சில பேருக்கு ஹவுஸ் ஃபெலோஷிப் வீட்டு கூட்டங்களில் அவங்க போதிக்கிற வரம் இருக்கிறது. லோக்கி எழுதிக்கிங்க, தயவு செய்து எழுதிக்கிங்க. வரம் இல்லை சொல்லிட்டு கை காலம் கொடுக்காதீங்க. ஓகே, என்கரேஜிங் என்னது இருக்காமா? புத்தி சொல்வது. அந்த புத்தகத்தில் இருக்கு. தேர் ஆர் 8 கருத்திரிக்க கருவன். ஓகே, புத்தி சொல்ல கவுன்சிலிங். சில பேருக்கு இதை நல்லா கேட்டுங்க, பாஸ்டர் நீங்க ரகசியம் வச்சுங்க பாஸ்டர், 2 பையில காதலிக்கிற பாஸ்டர். என்ன சொன்னீங்க? இந்த பையனை எப்படி காதல்? இது ரகசியமா? இது புத்தி சொல்றதா? You don't have, please don't tell. You don't have that. நீங்க புத்தி சொல்றதை விட அந்த பிள்ளை கொலை பண்ணிடுவோம், புத்தி விட்டுருவோம், கொலைப்படி ஆகிடுவாங்க. புத்தி சொல்றது சில பேருக்கு வராது. அவங்க சொல்லும் போது அவங்க பேசுறது, நான் இது வரைக்கும் அதை பற்றி நான் நினைக்கல பாஸ்டர், இப்படி அவங்க இருக்கு, இப்படி புத்தி சொல்றது இருக்கு. அதில் வரும் இசையனாவா வரலாம் இருக்கா, வர வேணும் சொல்லிட்டு இந்த சேஞ்சஸ் தான் யூசிங் தீஸ். இப்போ பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு பொம்பளை இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நம்ம போய் என்ன சொல்ல முடியாது. என்ன சொல்கிறேன், அவங்ககிட்ட பொம்பளை தான் பேசணும். பொம்பளைங்க ஒரு அக்கா சாப்பிட்டு நம்ம சொல்லுங்க. அவங்களுடைய பிரச்சனை அவங்களுக்கு, because they are ladies and men. We don't understand. I'm very frank with you. I have 2 girls. Two girls. இந்த 2 மகள் இருக்காங்க. There's a monthly problem. இப்போ என்கிட்ட சொன்னாக்கா, அவங்க மாசம் பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு. என்கிட்ட சொன்னாங்க எனக்கு புரியாது. எங்கள் அம்மா அப்பா நான் நீங்கள் சொல்லிக் கொடுக்கல. After marrying my wife, my wife teach me. எனக்கு 30 வயசுல. தயவு செய்து உங்களுக்கு ஆம்பளை பெண் இருந்தாங்கன்னாக்கா இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. They don't. கல்யாணம் பண்ண பிறகு பிரச்சனை வரும் குடும்பத்தில். The monthly of the problem. I'm teaching இதை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு. பழகினா ஆகிடுவாங்க. Teach them. Boys don't have this experience. தெரியாது, விசேஷமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பெண்கள் ஆண்டு கொடுத்துருக்கிறது. ஸோ ஒன்று புத்தி சொல்றது. அப்போ ஒரு சகோதரி இருந்தால் அவங்க வயிற்று வலின்னு சொன்னாக்கா, வயிற்று வலியில் 2 பெண்ணால் போடு, நானா இருவேன், அதான் நான் சொல்லுவேன். பட் லேடிஸ்னாக்கா மேபி சொல்யூஷன்ஸ். சரி, அடுத்தது கான்ட்ரிபியூஷன் இருக்கா? அதே இதுதான் இருக்கும்.
ஓகே, படிங்க. எட்டாவது வாசிக்கணும். It is giving, simplified version. It is giving, give generously. In other words, it said, give cheerfully. Give, இருக்காமா? பகிர்ந்து கொடுக்கிறவர், வஞ்சனை இல்லாமல் கொடுக்கிறவர். Amen. I am not talking about the tithe. தசமபாவம் காணிக்கை பற்றி நீங்க பேசல, contribution. ஓகே, இது பேச வேண்டிய கட்டமாக தான் பேசுகிறேன் ஆகணும். ஓகே, நீங்க தசமபாவம் கொடுக்குறீங்க, உங்களுக்கு ரிசீப்ட் வேணுமா? ஏன்னாக்கா இந்த ரிசீப்ட் உங்களுடைய இன்கம் டேக்ஸ் கிளியர் பண்றதுக்கு. தசமபாவம் கொடுக்கிறவங்களுக்கு நாங்கள் பேரை எழுதி வச்சிருக்கோம். சரி பாஸ்டர், இதுக்கு வேணும், இன்னொரு இன்கம் டேக்ஸ் கிளியர் பண்ணணும் என்பவர்களுக்கு ரிசீப்ட் கொடுக்கப்படும். ஏன்னா நம்ம வந்து பிளாக் மணி வாங்கல, ஆனால் ஒரிஜினல் நோட்டில் கொடுக்குறீங்க. ஓகே, ஆனால் ஒரு வாட்டி கலர் ஒன்று இருந்துச்சு, ஓகே, அது எப்படியோ மாற்றி தெரியல உங்களுக்கு. ஸோ ஐநா அன்பானவர்களே, கொடுக்கிறவன் எப்படி கொடுக்கணுமா? வஞ்சம் தாராளமாக கொடுங்க. சில பேர் இந்த காட்டும்போது ஸோ வேர்ல்ட்லி பிரைஸ் புகழுக்காக கொடுக்கல, ஸ்பிரிச்சுவல் பிரைஸ். சில பேருக்கு தெரியும், பேர் சொல்ல விரும்பல. அவங்க சொல்ல இந்த மாதிரி நம்ம இந்த கட்டடத்தை கட்ட வரோம், இந்த கட்டத்தை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ 200,000 ப்ளஸ் 200,000, 2 லட்சமா? 2 லட்சம் 200,000. சித்ரா நீ தான் தமிழ் வெள்ளி இல்லை என்னது 200,000 எவ்வளோ? 2 லட்சமா? 200 கோடியா? 2 லட்சமா? சரியா அப்படிங்களா? நான் யாரோட சொல்லி என்னடா தமிழ் பேசுறீங்க, தமிழ் தானே. 2 லட்சமா? 200, 200,000, 2 லட்சம். சரி, இன்னைக்கு இப்படியாக கண்டுபிடிச்சு அப்படி சொல்லுங்க, கண்டுபிடிச்சு நினைக்க சொல்லுங்க. 2 லட்சம் வச்சுக்கோ. ஸோ நம்மளோட பில்டிங் வந்து எவ்வளோ? ஸோ த ரெனோவேஷன் 200,000. அவர் சொன்னாரு, யார் அவர் சொல்ல விரும்பல, சில பேருக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சிருக்கோம், நான் கொடுக்குறேன். கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா இல்லையா? கொடுக்கலையா? என்னை கூட கொடுத்தாரு போட்டுருக்கு. அது இது பண்ண அப்டேட் பண்ணிக்கல. பேர் சொல்ல விரும்பல. ஆனால் நம்ம எல்லோருக்கும் கடமை இருக்கு. இந்த திருச்சபையில் நம்ம ரெனோவேட் பண்ண போகிறோம். வியப்பா பிக மிஷன். ஸோ கொடுக்குறவங்க தாராளமாக கொடுப்போம். புகழுக்காக இல்லை, தேவனுடைய ஆவிக்குரிய துதிக்காக. ஸ்பிரிச்சுவல் பிரைஸ், நாட் வேர்ல்ட்லி பிரைஸா? வேர்ல்ட்லி பிரைஸ்னால நீங்கள் போய் பார்ப்பீங்க, ஒரு கோயிலுக்கு போய் பார்ப்பீங்க. கோயிலுக்கு வந்து இந்த மணி வாங்குறதுக்கு இவர் மிஸ்டர் சுப்பிரமணியம் அப்பண்ணா இவர் கொடுத்துருக்கிறாரு, இவர் கங்காராவ் இவர் கொடுத்துருக்கிறாரு. அது முன்னிக்கு போட்டு வாங்க. கோயிலுக்கு போயிருக்கீங்களா? We don't want that kind of bond and praise. You are giving to God. You and God. Okay? கொடுக்குறவங்க, உங்களுக்கு கொடுக்குறவங்க சில பேருக்கு தாராளமாக அவங்க கொடுப்பாங்க. Whatever you give, just give. நல்லா கேட்டுங்க. இந்த கொடுக்குற ஒரு பிரச்சனை என்னன்னாக்கா, அவன் பொண்டாட்டி சாரி எடுத்து கொடுத்துருவோம். இது மாதிரி சாரி அவங்களுக்கு கொடுக்குற பணம் எது எடுத்தாலும் கொடுத்துருவோம். வீட்டில் என்ன இருக்கோ இல்லையோ இவர் கொடுக்குற அந்த வரம் இருக்கு, இவங்களுக்கு சில பேர் இருக்கிறாங்க. அப்படி உங்களுக்கு கொடுக்குற பணம் இருந்தாங்க இன்னும் பண்ணிக்கணும். நல்லா சொல்லுங்க. ஒரு நல்ல ஒரு சாப்பாடு கடைக்கு போவோம். ஓகே, சாப்பிட முடியாது. ஸோ அதனால 2,5 வந்துட்டோம். ரெண்டாவது கொடுக்குறது. 6வது ரோமன் நியூமரோலஜிக்கல், அது போட்டு ரோமன் நியூமரோலஜிக்கல் B1 போட்டுக்க 6.
ரோமன் நியூமராலஜிக்கல். லீடர்ஷிப் நாட் முதலாளி. அங்க முதலாளி போட்டிருக்கோம் இருக்கா? படிக்க. முதலாளி ஆனவன் ஜாக்கிரதை. இங்கிலீஷ் என்ன போட்டிருக்கு? இங்கிலீஷ் நம்ம இங்கிலீஷ் do it diligently. If it's diligently. Leadership. If it is to lead. Is to lead. If it is to lead, do it diligently. Okay. Any other verses? Bible. உங்களோட நான் இப்போ படிக்க கத்துவாங்க. படிக்க சாரா வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம மலேசியா jika kita mempunyai dunia untuk mengalahkan orang lain, kita harus melakukan sisi apa yang mempunyai dunia untuk memberi kongsi nilai dengan orang lain. Harus berlakukan dengan murah hati. Sesiapa yang mempunyai dunia untuk menjadi pemimpin harus memimpin dengan tekun. Sesiapa yang mempunyai dunia untuk menunjukkan belas kasihan, hendaklah kepada orang lain, kamu harus melakukannya dengan sukacita. இங்கிலீஷ் பால் வேற வச்சிருக்கீங்களா? படிங்க. சியப்பா சிம்பிளிஃபைட் இங்கிலீஷ். The one who exerts in his exhortation, the one who contributes in generously contribute. The one who leads with zeal. Leads, okay. Leads. In my Bible says here, King James Bible, it says leadership. தலைமைத்துவம். இங்க நம்ம என்ன போட்டிருக்கு? முதலாளி ஆனோடனே நம்மளுக்கு ஒண்ணு என்ன ஆகும்? அந்த கரா போட்டிட்டு உட்காந்து கேஷ் அடிப்பானுங்களேன். அதான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். நம்ம சாப்பாடு கடைக்கு போனோம்னாக்க வந்து கேஷியர் இருப்பான் முதலாளி. ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த காலத்தில் பார்க்கும்போது அவர் வேஷ்டி கட்டிக்கிட்டு ஒரு பட்டை அடிச்சுட்டு இங்கே கரா போட்டிட்டு உட்காந்துருப்பாரு. அவர் தான் முதலாளி. நோ 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 இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். தட்ஸ் வாட் இட் இஸ். டோட்டலி டிஃப்ரெண்ட். நம்ம நீங்களும் நானும் we need to know that. அதான் வேற பாஷையில் படிச்சீங்கன்னாக்கா டெய்லி கிளாஸ் பாயிண்ட் உங்களுக்கு. தமிழ் மட்டும் படிச்சோம்னாக்கா கொஞ்சம் அந்த வார்த்தைகள் மாறுபடும். ஸோ இங்க என்ன பண்றது? அந்த லீடர்ஷிப் யார் லீட் பண்றாங்க, யார் அதை நடத்துறாங்க, அவங்களுக்கு அது வரும். எல்லாரும் லீட் பண்ண முடியாது. எல்லாரும் அந்த தலைமைத்துவத்திலிருந்து ஓகே லீட் பண்ண முடியாது. இங்க பார்த்தீங்கன்னாக்கா take lead in small ministries. சின்ன காரியங்களை take lead in small events. இன்னைக்கு நம்ம பேட் விளையாட போறோம். ஏகே எல்லாம் வாங்க, யாரை லீட் பண்றா? ஓகே, இந்த இடத்துல இன்னைக்கு இத்தனை மணிக்கு சேர போறோம். இஸ் இன்னைக்கு சரிது. பிக்னிக் போறோம். யாரு எங்க என்னென்ன கொண்டு வரணும்? ஓகே, அதுதான் பெரிய ஒரு லீட் பண்ணி பெரிய தேவையில்லை. இன்னைக்கு மீட்டிங் யார் வரா? கால் பண்ணி இத்தனை பேர் வராங்க. நீ கொண்டு கூப் பண்ணா இல்லையா? அவங்களுக்கு வெறி வாய்ந்தா அனுப்ப மாட்டாங்க. நம்முடைய பண்பாடு அப்படி. ஓகே, ஸோ லீடர்ஷிப் லீடர்ஷிப் பெரிய லீடர்ஷிப் நீங்க அனுமார் ஆக அவசியம் இல்லை. ஓகே, சேர்ச்சிலேயே உங்களுக்கு லீடர்ஷிப் வரைக்கும் வரோம். ஓகே, 6வது வாரம் கடைசி வாரம் முடிக்க போறேன். mercy. ஓகே இருக்கா? இரக்கம்.
படிங்க. இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோடு செய்ய கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோடு செய்ய கடவுள். We need this ministry in the church. இந்த சர்ச்சில் இரக்கம் ஊழியம் தேவை. அநேகருக்கு இந்த இரக்கத்தோடு கம்ஃபர்ட் மினிஸ்ட்ரி. அதான் சொன்னேன், உங்கள்கிட்ட சொன்னேன், இங்கே எங்கள்கிட்ட சில பேர் ப்ரேயில் இருந்தீங்க, எங்கள்கிட்ட ப்ரே பண்ணுவீங்க. ப்ரே பண்ணும்போது அதுங்களை விட்டுறாதீங்க. நான் ஹேக் பண்ண முடியாது அவங்கள. many of them, the ladies come in prayer. யார் இப்படி ஜாப் பண்ணுறீங்க, அவங்கள முடியல, அவங்கள அழுகுறாங்க, வேடிக்கை பார்த்துருக்கிறீங்களா? அவங்கள ஜஸ்ட் ப்ரே. காலையில் போயிட்டு உடஞ்சு போய் வராங்க, இறுதியும் உடஞ்சு போய் வராங்க, சுக்குநூறு ஆயிடுச்சு. ஏன் சில பேர் தற்கொலை பண்ணுற அவங்களும் வராங்க சேர்ச்சுக்கு. இனிமே முடிஞ்சிச்சு. அந்த ஆட்டம் இறக்கமுள்ள தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா நம்ம. Did you give them a hug? வாங்கம்மா. No, don't talk to them anything. நீங்க ஒன்றும் பிரசங்கம் பண்ண வேண்டாம். Just hug. pray பண்ணுறோம். அல்லது அந்த சனியை இருக்குல்ல, இந்த சனி என்னோட சனி அங்கே போட்டுருக்கு என்ன வச்சுருக்கீங்க, வச்சுட்டு அதுக்கு விசுவாசி கை விசுவாசி இருக்குதானே. அதில் காலையில் விடிகாலையில் நான் ப்ரேயர் போடுவேன். ரைட், வசந்தோடு போடுவேன். போட கட்டி சில பேர் கேட்பாங்க, ஏன் தெரியுங்களா, காலையில் ஏஞ்சி நான்சென்ஸ் தான் இந்த நியூஸில் ஆண்டோட வசனம். ரெண்டாவது சேவை நம்ம படித்தோம், என்னுடைய கண்மலையானவர், என் கோட்டையும் நீர், என் அடைக்கலம் நீர். இன்னைக்கு வேலைக்கு போகிறேன், எங்கள் வேலைக்கு நடக்க போக தெரியாது. இப்போ யூ ஆர் மை fortress, you my rock. அந்த சிந்தையோட போகணும். காலையில் வைக்கிறோம், வேலை காலத்தில் வைக்கிறோம். You need this ministry. இரக்கம். Okay, so we need this ministry. முடிஞ்சு 7 எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டது. முதல் கேட்டகரி தான், இன்னும் 3 கேட்டகரி இருக்கு. அப்ப இப்ப எல்லாருக்கும் வரங்கள் இருக்கா, வரங்கள் இருக்கா? இந்த 7 வரங்களில் ஒண்ணு கூட இல்லை என்பவர்கள் தயவுசெய்து கை வைப்பீங்க. இது ஒண்ணு கூட இல்லைப்பா. எல்லாருக்கும் வரங்கள் இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் வரங்களை பூட்டி வைக்காதீங்க, வரங்களை பூட்டி வைக்காதீங்க. You and me need to serve the Lord. ஆண்டவருக்கு நம்ம சேவை செய்ய வேண்டும். ஓகே ஓகே ஓகே. So understand, வரங்கள் இருக்கா இல்லையா, செய்வோமா, அவருடைய லிஸ்ட். இது புரிந்துணர்வோடு நம்ம சபை கட்டுவோமா, ஜெபம் பண்ணுவோமா? தேவரே, அநேக நாட்களாக கிறிஸ்துவாக இருக்கிறவங்களும் புதிதாக ஆண்டவரை இன்றைக்கு இயேசு ஏற்றுக்கொண்டாலும் அவங்களுக்கும் ஆண்டவரே நீங்கள் இந்த வரம் என்ற பரிசை கொடுத்திருக்கிறீங்கப்பா. இந்த பரிசு எங்களுக்கு கொடுத்திருக்கீங்கப்பா. நீங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க இந்த பரிசை கொடுத்திருக்கிறீங்க. according to our ability, எப்படி நம்மளால் செயல்பட வேண்டுமோ அதுக்கு தக்கவாறு நீங்க கொடுக்குறீங்கப்பா. தேவரே, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு முன்புக்கு ஆண்டவரே, இது என்னுடைய சுயமாக நேச்சுரலி I have this gift, but I didn't realize. இப்போ ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது, ஓ இந்த கிஃப்ட், இந்த வரம், இந்த பரிசு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நன்றி ஆண்டவர்.
நீ தாயின் கருவிலே உருவாகும் முன்னே, உண்டாகும் முன்னே, உன்னை விளையாகும் முன்னே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். தேங்க்யூ, தேங்க்யூ. அப்பா ஆசீர்வதிங்க. இன்னைக்கு நாங்கள் ஒரு புரிந்துணர்வோடு மட்டுமல்ல, இனிமே நாங்கள் ஆண்டவரை இந்த வரங்களை குழுன்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கே இங்கே வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எப்படிக்குள்ள வந்தீங்களோ அப்படி இந்த பரிசுகள் எனக்கு கொடுத்துட்டீங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த பரிசுகள் இந்த வரங்களோடு ஆசீர்வதித்து மேலும் மேலும் உதவிகளை செய்ய, பயம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் செய்ய ஆண்டவரை அவங்களை வழிநடத்துங்க. Without fear or scared or shy away from these gifts that God would have given you this prize. Use it for the kingdom of God. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் அக்கிரமெல்லாம் மன்னித்து, என் நோய்களெல்லாம் குணமாக்கி, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூற்றி, எல்லா நன்மையினாலும் என் நாவை திருப்தியாக்கி, கழுகுக்கு ஒப்பான வாழ வயது தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஏழை எளியோர்களை விதவைகளுக்கும் நீதியும் நியாயமும் கேட்கின்ற தேவன் நம்முடைய தேவன். தேவாதி தேவனுடைய கிருபை, இயேசு கிறிஸ்துவின் அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஆலோசனையும் ஆசீர்வாதமும் உங்களோடும் என்னோடும் இருப்பதாக.